ஸோ ரிட்டர்ன்ஸ்ல வந்து நம்ம ஷேர் பண்ற தெரியுதாடா நீ? ஸோ ரிட்டர்ன்ஸ்ல ஜிஎஸ்டிஆர் 3B அப்புறம் GS1 ஐஎஃப்எஃப்னா இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி, அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 6 7 8 9 10 11 எல்லாமே வந்து காண எந்த டைம்ல வந்து இது சப்மிட் பண்ணோம், யார் பண்ணணும், காம்போசிஷன் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு என்ன, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன பண்ணணும், அதே மாதிரி நான் ரெசிடென்ட் அவங்களுக்குனா என்ன அப்ளிகபிள், ஓகேவா? இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்குறோம். இந்த ஃபைல் காஸ்ட் ஷீட் ஃபைல் உங்ககிட்ட இருக்காடா? ஓகே. இத ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுடா ஷீட்டுக்கு. இப்போ ஜிஎஸ்டிஆர் 11னா யாரு என்ன பண்ணணும் அப்படிலாம் கண்டிப்பா தெரியும்ல கண்ணா உங்களுக்கு? பர்சன் சர்விங் பக்காவா படிச்சிட்டீங்களா சொல்ல? ரைட். வெரி குட் வெரி குட், சூப்பர். ஒன்று புரியலையா வரலையா? ஆனா புரியுது, ஆனா எனக்கு வரல. நிறைய டைம் எழுதி பாருங்க. இல்ல டவுட்டா இருக்கு, கான்செப்டே புரியலன்னா திருப்பி என்கிட்ட சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா கான்செப்ட் புரியுது, பட் நம்மளுக்கு அந்த புக்ல இருக்கிறது இது அப்சர்வ் பண்ணிக்க முடியலன்னா ஒரே வழிதான், 5 வாட்டி 10 வாட்டி எழுதினாதான் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ராது. ஆக்சுவலா நம்மளோட இன்டர் ஸ்டேஜஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கும். செல்லம் நீங்க ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டீங்களடா? ஆமா இல்ல புக்ஸே வந்துருச்சு, சாரி. அக்டோபர் மாசம் நம்மளுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஆமா செல்லம், எக்ஸாக்ட்லி. ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ furnishing the details of outward supply. See, ஒரு registered person, including casual registered person, should furnish electronically. Electronically furnish பண்ணனும். Subject to certain conditions and restrictions in GSTR1, the details of outward supplies of goods or services are both effected during a tax period on or before 10th day of the month succeeding the said tax period. அதாவது registered person வந்து electronically furnish பண்ணனும், including the casual registered person. Casual registered person னா யாருன்னா ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் pertaining to the month of September 11th of Octoberக்குள்ள சப்மிட் பண்ணும். அதே மாதிரி அவுட்வர்ட் சப்ளைஸ்னா என்னன்னா டீடைல்ஸ் ஆஃப் இன்வாய்சஸ், டெபிட் நோட்ஸ், கிரெடிட் நோட்ஸ், ரிவைஸ்ட் இன்வாய்சஸ் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன் 37 இஸ் நாட் அப்ளிகபிள் இன் கேஸ் ஆஃப் தி ஃபாலோயிங். எதுனா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாரா? சூப்பர். அப்ப சேலம் இஸ் தி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, திருச்சியில பிரான்ச் இருந்தாலும் இல்ல மதுரையில பிரான்ச் இருந்தாலும் இல்ல திருநெல்வேலியில பிரான்ச் இருந்தாலும் your Salem is the input service because that is the main office இல்லையா? நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன்ட்ல பாருங்க கண்ணா, இங்க 31 கொடுத்துருக்காங்களா?
என்ன பார்க்கணும்னா இங்க 31ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனும் எப்பவாவது சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் பர்சன் பண்ணணும். ஹூ டசன்ட் இல்லையே, இது கேஷுவல் பர்சனுக்கு தானே இந்த மாதிரி. செல்லமா இது மாத்திக்கோங்கடா. அது நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனுக்கான்றது டவுட்டா இருக்கு. இது வந்து கேஷுவல் பர்சனுக்கு தான். இங்க பாருங்க, கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கு தான் இந்த டெஃபினிஷன். தப்பா கொடுத்துருக்காங்க, இல்ல ஏதாவது மாத்திட்டாங்களா? ஓ, அவங்களுக்கும் மாத்திருக்காங்கடா. ஓகே, ரைட். நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன், ஓகே, ரிஜிஸ்டர்ட் கேஷுவல் பர்சன், ரெண்டு பேருக்குமே இதே டெஃபினிஷன் தான். யாருக்கு ரெசிடென்ஸ் ஷிப் இந்தியால இல்லையோ அவங்கள ஜெனரலா நான் ரெசிடென்ட்னு சொல்லுவோம். அந்த டூ கண்டிஷன்ஸ். நான் கேஷுவல் பர்சனுக்கு ஹூ டசன்ட் ஹேவ் அ ஃபிக்ஸட் பிளேசஸ் ஆஃப் பிசினஸ், அவங்களுக்கும் இதே தான் அப்ளிகபிள். இது இப்ப மாத்திருக்காங்க கண்ணா. இது வந்து டெஃபினிஷன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரீசெண்டா இன்க்ளூட் பண்ணிருக்கிறதுலாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களோட பர்பஸே ரீசெண்டா இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ நான் ரெசிடென்ட்டுக்கோ இல்லை காம்போசிட் ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்கோ. காம்போசிஷன் ஸ்கீம்னா என்னடா அர்த்தம்? எப்போ ஒரு டாக்ஸ் பேயர் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு கீழே வருவார்? எப்போ அவரோட சேல்ஸ் 1.5 crores கீழே இருக்கோ, ஓகே, எப்போ அவரோட சர்வீசஸ் 50 lakhsக்கு கீழே இருக்கோ, தே ஆர் கால்ட் அஸ் டீலர்ஸ் அண்டர் காம்போசிஷன் ஸ்கீம். ஞாபகம் இருக்கா? ஸோ இவங்க மூணு கேட்டகரியும் இந்த செக்ஷன் 37ல அப்ளிகபிள் கிடையாது. புரியுதா? அதே மாதிரி இப்போ GSTR1ல நான் என்ன சப்மிட் பண்ணிட்டேனோ அதை வந்து ப்ராப்பரா நான் ரெசிபியன்ட் கிட்ட சொல்லணும். ஒரு டிரான்சாக்ஷன்ல யாரு ஜிஎஸ்டி பே பண்ணுவா? செல்லரா பையரா? செல்லர் செல்லர் செல்லர். ஹோட்டலுக்கு போறோம், 4 இட்லி சாப்பிட்றோம். ஓகே, ஹோட்டல்காரன் என்ன பண்ணுவான்? அந்த 4 இட்லிக்கான சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பான். இந்த ஃபார்ம் ஆஃப் ரா மெட்டீரியல், மாவு, கேஸ் எல்லாம் பண்ணியிருப்பான். ஹோட்டல்காரர் என்ன பண்ணுவாரு? அங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்ததை நம்ம கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிக்கிறாரு. பட் இனிஷியலா யார் பே பண்றாரு? இன்டைரக்ட் டாக்ஸ் செல்லர் தான் பே பண்றாரு. ஆனா அதுலயும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, அது பார்க்கலாம். ஜெனரலா செல்லர் இஸ் பேயிங் த இன்டைரக்ட் டாக்ஸ் டு த கவர்மெண்ட் அண்ட் லேட்டர் ஆன் ரெக்கவர்ஸ் தட் பர்டன் ஃப்ரம் த கஸ்டமர். புரியுதாடா? சூப்பர். இது படிங்க கண்ணா. கம்யூனிகேஷன் டு த ரெசிபியன்ட். ரெசிபியன்ட்னா யாருன்னா பையர். யாருக்கு அந்த பொருள் போகிறதோ, யாருக்கு அந்த சர்வீஸ் போகிறதோ அவங்க தான் ரெசிபியன்ட். சென்டர்ன்றது யாரு அதை இனிஷியேட் பண்றாளோ அவ தான் சென்டர். புரியுதா? படிங்க அந்த சென்டென்ஸ். குட். புரியுதா செல்லம்? ஸோ 4Aன்றது வந்து காம்போசிஷன் ஸ்கீம். 6Aன்றது இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். 2Aன்றது நார்மல் ரிஜிஸ்டர்ட் பர்சன். நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. 2A நார்மல் ரிஜிஸ்டர்ட் பர்சன், 4A வந்து காம்போசிஷன் ஸ்கீம், 6Aன்றது வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். குட். நெக்ஸ்ட் டாக்ஸ் பீரியட்னா என்னன்னா எந்த பீரியடுக்கு நான் ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்றேன், அதான் டாக்ஸ் பீரியட்.
எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூ டேட் இது படிங்க கண்ணா. என்னடா சொல்றாங்க, கமிஷனர் இருக்காங்கல்ல, ஒருவேளை இந்த டைம் லிமிட் ஏதாவது பண்றாங்கன்னா பண்ணலாம், ஆனா கமிஷன் மனசு வச்சாதான் பண்ண முடியும். கமிஷனர் ஆஃப் ஸ்டேட் டாக்ஸோ இல்ல கமிஷனர் ஆஃப் யூனியன் டெரிட்டரியோ, ஓகேவா, அவங்க வச்சாதான் பண்ண முடியும். ஓகே. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ரிட்டர்ன் படிங்க சொல்லும். எனி இந்த வாய்ஸ் தான் பிரேக் ஆகுதாடா? கிளியரா ஒரு ஒரு ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம்டா. ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருக்காங்கடா, ஓகே. அவங்க வந்து ஒரு டீடைல்ஸ் வந்து ஃபர்னிஷ் பண்றாங்க. அப்போ ஆம், ஒரு எரர் ஏதோ பண்ணிட்டாருன்னா ரெக்டிஃபை பண்ணலாம். எப்படி ரெக்டிஃபை பண்ணி என்ன ப்ரொசீஜர்னு ரெக்டிஃபை பண்ணி அதுக்கான இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோ இல்ல டாக்ஸ் பே பண்ணா பண்ணி, அதாவது இப்ப கம்மியா டாக்ஸ் பே பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான டாக்ஸ் பே பண்ணலாம். இல்ல எரர் ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பரா வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஆனா வந்து இது எல்லாமே வந்து பிஃபோர் தான் அவங்க கமிஷனர் எந்த டைம் சொல்றாரோ அதுக்குள்ள பண்ணிடணும். சப்போஸ் அதுக்கப்புறம், அதாவது 30th நவம்பருக்கு அப்புறம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு, following the end of the financial year to which such details pertain or furnishing of the relevant annual return, whichever is earlier. However, no rectification of error or omission in respect of the details furnished shall be allowed after 30th November, following the end of the financial year to which such details pertain or furnishing of the relevant annual return. எந்த எரர் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் வந்து கண்டிப்பா வந்து பண்ண முடியாது 30th நவம்பருக்கு அப்புறம். ஆர் ஆனுவல் ரிட்டர்ன் whichever is earlier கன்சிடர் எந்த ஆம், இது ரெண்டுத்துக்கும் எது ஏர்லியரோ, இப்ப வந்து என்னோட ரிலவெண்ட் ஆனுவல் ரிட்டர்னோட டேட் நெருங்கிறது, ஓகேவாடா. அதாவது இது எப்படி டேட் வச்சு சொல்றேன். இப்போ என்னோட டியூ டேட் வந்து 4th செப்டம்பர் 2025 வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து 30th செப்டம்பர் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் எரர் ஆர் ஒமிஷன் வந்து இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபர்னிஷ் ஷால் பி அலவுட், நோ ரெக்டிஃபிகேஷன் ஷால் பி அலவுட் ஆஃப்டர் 30th செப்டம்பருக்கு மட்டும் அலோவ் பண்ண மாட்டேன். ஆர் நான் என்ன டியூ டேட் கொடுத்துருக்காங்க 4th செப்டம்பர்னு, எது ஏர்லியரா இருக்கோ அந்த ஏர்லியர் பீரியட் வந்தாலே அது அலௌடு கிடையாதுன்னு அர்த்தம். இப்ப வந்து சில இடத்துல வந்து எரர்ஸ் வந்து ஓகே எக்ஸ்டென்ஷன் பண்ண டைம் வரைக்கும் இது பண்ணிக்கலாம்னு இருக்கும். ஆனா எனக்கு வந்து
மந்த் எண்டுக்கு அப்புறமா என்னோட டியூ டேட் இருந்தாலும் சரி, இல்ல மந்த் இந்த கோர்ஸ் ஆஃப் த மந்த்ல ஏதாவது டேட் இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் ஐ வில் ஹாவ் டு அபைட் பை மை டியூ டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்கடா. அந்த டியூ டேட்டுக்குள்ள பேமெண்ட் பண்ணணுங்கண்ணா. அந்த டியூ டேட்குள்ள ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை கமிஷனர் எக்ஸ்டெண்ட் பண்ணா மட்டும் அந்த டியூ டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் ஆகாது. அவ்வளவுதான். இது படிங்க கண்ணா. செக்ஷன் 37 சப்செக்ஷன் 4. அதாவது ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து அவுட்வர்ட் சப்ளைஸை வந்து ஃபார் டாக்ஸ் பீரியடுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்பன்னா ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியட்ஸ் அவன் ஃபர்னிஷ் பண்ணலைன்னா இந்த வாட்டி ஃபர்னிஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது இதுன்னா அப்போ ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து, அதாவது இது எப்படின்னா அப்ரூவல்ல கவுன்சிலோட அப்ரூவல்ல வச்சு ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியட் ஏதாவது ஜென்யூன் கேஸ்ன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க கண்ணா. பட் ஜென்ரலா வாட் இஸ் த ரூல் இஸ் த ரிட்டர்ன்ஸ் வந்து has to be furnished only if the previous tax period is furnished. Normally, only upon the approval or the recommendation of the council, if you have missed furnishing your returns for the previous tax period, you can go ahead with the furnishing of tax period for the current. புரியுதா? நல்லா புரியுதா? இது என்ன தெரியுமா கண்ணா? இது என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரானிக்கா ஃபர்னிஷ் பண்ணணும். டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை வந்து கரெக்டா வந்து 10th 11th டே ஆஃப் தி மந்த் சக்சீடிங் செட் டாக்ஸ் பீரியட் வந்து பண்ணணும்னு சொல்றாங்க. நம்பர் 2 வந்து இதில் அவுட்வர்ட் சப்ளைஸ்னா என்ன? டெபிட் நோட்ஸ், கிரெடிட் நோட்ஸ் இதெல்லாம். Who are the exceptions? Input service tax distributor, non-resident taxable person, and who are all coming under the category of composition scheme, TDS, TCS. ஓகே, இந்த எக்ஸெப்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸெப்ஷன்ஸ் தான் எம்சிக்யூல பயங்கரமா கேட்பான். அப்புறம் இப்போ நான் வந்து ரெசிபியன்ட் ஆஃப் தி சப்ளைக்கு வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டேன்றத சொல்லிடணும். ரெசிபியன்ட் யாரு? யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ பொருளை எப்பவுமே யாரு ஜிஎஸ்டி பே பண்ணுவா? யாருக்கு பே பண்ணுவா? கரெக்ட். செல்லர் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. ஆனா யார்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிப்பாங்க லேட்டரா? கஸ்டமர் கிட்ட இருந்து. ஓகேவா? கஸ்டமர் கிட்ட இருந்து. சூப்பர். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த பாருப்பா, நான் ஜிஎஸ்டிஆர் இது ஃபைல் பண்ணிட்டேன்றத ரெசிபியன்ட்டுக்கு சொல்லணும். ஜிஎஸ்டிஆர் 2ஏல வந்து ரெசிபியன்ட் நார்மல் ரெஜிஸ்டர் பர்சனா இருக்கலாம். 4ஏல காம்போசிஷன் ஸ்கீம் ரெஜிஸ்டரா இருக்கலாம். 6ஏல இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கலாம். டாக்ஸ் பீரியட் மீன்ஸ் a period for which return is required to be furnished. புரியுதா கண்ணா? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூ டேட் பண்ண முடியும், கமிஷனர் மனசு வச்சா பண்ண முடியும், ரெக்டிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். அவங்க என்ன என்ன வந்து எரரோ கமிஷனோ எல்லாம் பண்ண முடியும். யூஎஸ் ஃபர்னிஷ்டு டீடைல்ஸ் கம்மியா நான் டாக்ஸ் பே பண்ணிட்டேன் எனக்கே தெரிஞ்சிச்சுன்னா நான் பே பண்ணிடலாம், தப்பு கிடையாது. இல்லைன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணும். ஓகேவா? இன்னொன்னு, கண்டிப்பா ஐ ஹாவ் டு அப்ளைஜ் மை டியூ டேட்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஃபர்னிஷிங் தி ரிட்டர்னா ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியடுக்கு நான் பண்ணலைன்னா இந்த டாக்ஸ் பீரியடுக்கு என்னால் பண்ண முடியாது. ஆனா கவுன்சில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சரி ஓகே உங்க ஜென்யூன் கேஸ் அக்செப்ட் பண்ணா மட்டும் ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியட் பண்ணலைன்னா இந்த பீரியட்லயும் பண்ணும். புரியுதா? குட். மேக்ஸிமம் டைம் லிமிட் ஃபார் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன் படிங்க கண்ணா.
சூப்பர். சொல்லுங்க சொல்லுங்க. என்னமா இல்ல இல்ல தோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே நிமிஷம்டா. இப்போ 1/10/2023 அதாவது 2 வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன்ல ரிஜிஸ்டர் பர்சன் ஃபர்னிஷ் பண்ண வேண்டாம். ஆஃப்டர் த எக்ஸ்பீரி ஆஃப் 3 இயர்ஸ் அதாவது ஆம், 3 வருஷம் ஓகேவாடா 3 வருஷம் ஃப்ரம் த டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் த செட் டீடைல்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க செல்லம். அப்போ ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ் ஃபர்னிஷ் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அதாவது எப்படின்னா இப்போ நான் இந்த 1 2 3 இயர்ஸ் இருக்கு, 3 இயர்ஸும் நான் ஃபர்னிஷே பண்ணல. திடீர்னு 4th இயர் வந்து நான் பண்ணணும்னா பண்ண முடியாது. ஓகேவா? சி எல்லாமே ஒருவேளை ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கவுன்சில் த்ரூ பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி டைம்ல லிமிட்டை வேணா செட் டைம் லிமிட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் ஜென்ரலாக பண்ண முடியாது. அதே மாதிரி செல்லம் நான் வந்து நில் ஜிஎஸ்டிஆர் ஒன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நில் ஜிஎஸ்டிஆர் ஒன்ன்றது இப்படி இருக்கும்டா. கியூஆர்பிஎம்னா என்னடா ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? சூப்பர், வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். விஷயம்டா. நில் ஜிஎஸ்டிஆர் ஒன் இல்லை செல்லம்மா, நம்ம எஸ்எம்எஸ் மூலமே தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க பாருங்க செல்லம். சி எனக்கு வந்து அந்த பீரியட்ல பிசினஸ் ஆக்டிவிட்டியே இல்லைன்னு வச்சுக்கூடா, அப்ப நான் ஜிஎஸ்டிஆர் ஒன் இல்லா இருக்கும். கரெக்டா? நோ சேல்ஸ், சேல்ஸே இல்லை அந்த மந்தோ குவார்டர்லயோ. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து அழகா கொடுத்துருக்கான் பாடுறான் ஜிஎஸ்டி போர்ட்டல் இதெல்லாம் கொடுத்துருக்கான். இல்ல நான் எஸ்எம்எஸ் மூலமாவே பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்கான். இல்லைன்னா சிம்பிளா நில் ஜிஎஸ்டி ரிட்டர்னா என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து சப்ளைஸ் எதுவுமே இல்லை அந்த மந்த்ல குவார்டர்ல நான் எதுவுமே சேல்ஸே பண்ணவே இல்லை. அப்பனா ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அண்ணா வந்து ஒரு மாசம் சேல் இல்ல அண்ணாக்கு சுத்தமா ஏதோ ரீசன்னால அண்ணா ஒன்றும் இல்லை அவங்களோட ரிஜிஸ்டர் மொபைல்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டா போதும். அப்படி பண்ணானாக்கா ஜிஎஸ்டிஆர் ஒன் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண மாதிரி எடுத்தோம். அதான் இது வந்து எம்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுமா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ் கியூஆர்எம்பி ஸ்கீம் இருக்குல்ல, அவங்க கூட வந்து என்ன பண்ணலாம்னா குவார்டர்லி ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் ஒன் பண்ணிக்கலாம் சொல்லுமா. கியூஆர் பிஎம் ஸ்கீம் வந்து டீட்டெயில்டா பின்னாடி படிக்க போறோம். சரியா? அதனால இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா நில் ஜிஎஸ்டிஆர் எஸ்எம்எஸ் மூலமா பண்ணலாம். இல்லைன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன்னை வந்து நான் கியூஆர்எம்பி ஸ்கீம்ல குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் அந்த ஸ்கீம்ல கூட நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ச்சலாம் ஃபார்ம் அண்ட் மேனர். ஓகே, நான் இப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் பத்தியே பேசுறேன். அவுட்வர்ட் சப்ளைஸ்ல பண்ற டீடைல்ஸை நான் எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரப்போறேன். ஓகேவா? ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னா சிஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சென்ட்ரல் கூட்ஸ் சர்வீஸ் டாக்ஸ். ஓகே,
எஸ்ஜிஎஸ்டினா என்னன்னா ஸ்டேட் கூட்ஸ் சர்வீசஸ் டாக்ஸ். ஐஜிஎஸ்டினா இன்டகிரேட்டட் கூட்ஸ் சர்வீசஸ் டாக்ஸ். இன்டர் ஸ்டேட் சேல் பண்ணும்போது தமிழ்நாடு டு ஹிமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு டு வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு டு கர்நாடகா, இந்த மாதிரி நான் பண்ணும்போது ஐஜிஎஸ்டி வந்து இது பண்ணணும், டாக்ஸ் பே பண்ணும். இவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனும் எவ்வளோ சப்ளைஸ் டெபிட் நோட்ஸ் கிரெடிட் நோட்ஸ் எல்லாத்தையும் ஜிஎஸ்டிஆர் ஒன்ல மந்த்துக்கோ குவார்ட்டருக்கோ கொடுக்கணும்டா. எலக்ட்ரானிக்லி கொடுக்கணும், இல்லை காமன் போர்ட்டல் மூலமாக கொடுக்கணும், இல்லை ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்கு, கமிஷனர் வந்து சுவிதா ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்குல்ல செல்லம், அவங்க ஹெல்ப் மூலமாகவும் பண்ணலாம். அவுட்வர்ட் சப்ளைஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன்ல ஒரு டாக்ஸ் பீரியடுக்கு நீங்க பண்ணிட்டீங்க, ஓகே. ஆனா ஜிஎஸ்டிஆர் 3B பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஜிஎஸ்டிஆர் 1Aல நான் என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க செல்லம், ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு முன்னாடி ஜிஎஸ்டிஆர் 1ல நான் டீடைல்ஸ்லாம் பண்ணிட்டேன். பட் அதில் ஏதோ சேஞ்சஸ் பண்ணணும்னா ஜிஎஸ்டிஆர் 1Aல நான் பண்ணிக்கலாம். நம்பர் 1. அதே மாதிரி இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி வந்து எல்லா குட்டி குட்டி ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ்க்கும் கவர்ட் அண்டர் கியூஆர்பிஎம் ஸ்கீம். கடமா இது எழுதிக்கோங்களேன் குட்டி நோட்ல, நான் எம்சிக்குள்ள கேட்குறாங்கடா, இது எழுதிக்கோங்க செல்லம், இதையும் எழுதிக்கோங்க. அப்புறம் ஷிவானி, நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரேன் ஷிவானி, இதெல்லாம் படிக்கிறதுக்கு தியரி படிக்கிறதுக்கு குவில் பாட்டன் ஒன்று இருக்குடா. குவில் பாட்டன் ஒன்று இருக்கு. ஒரு விஷயத்த ஈஸியா இப்போ ஐஎஃப்எஃப் வந்து கியூஆர்பிஎம் ஸ்கீம்க்கு யூஸ் ஆகும். ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து ஒரு குவார்ட்டருக்கும் ஃபர்னிஷ் பண்ணலாம்டா, ஓகே. இல்லை நான் மந்த்லியா பண்ணலன்னு பண்ணலாம், ஆனால் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் லிமிட். IFF stands for Invoice Furnishing Facility. நோட் பண்ணிக்கோங்க செல்லம், IFF stands for Invoice Furnishing Facility. ஓகேவா? குட். இப்போ டாக்ஸ் பாயிண்ட் கண்ணா அதே தான் சொல்றாங்க. A small taxpayer covered under QRPM scheme is required to file following in lieu of monthly GSTR1 invoice furnishing facility in the first 2 months of the quarter. Time limit or filing within 13th day of the following month. GSTR1 வந்து for the entire quarter within 13th day of the following quarter. However, details of outward supplies furnished using the IFF for the first and second months of the quarter shall not be furnished again in form GSTR1. See, invoice furnishing facility வந்து first 2 months of the quarter da 13th of இது. GSTR1 வந்து for the entire quarter 13th day of the following quarterல entire quarter. However, இந்த outward supplies இருக்கு பாத்தீங்களா யூசிங் இது, அது வந்து ஃபர்ஸ்ட், இப்போ நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவார்டர்ல ஐஎஃப்எஃப் பண்ணினேன்னா ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர்1 வந்து செட் குவார்டருக்கு நான் ஃபர்னிஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. புரியுதாடா? ஆக மொத்தம் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா பண்ணிட்டேன்னா ஜிஎஸ்டிஆர்1 பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. திஸ் ஆர் தட் நம்ம அதனால தான் இங்க பார்த்துருப்போம், ஸ்லாஷ் போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? செகண்ட் இதுல இங்க ஸ்லாஷ் போட்டிருப்பாங்க. இத பாருங்க, இது இல்ல இது, இதை நான் ஃபர்ஸ்ட் 2 மாசம் பண்ணிட்டேன்னா இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? ஒன்றும் இல்லை சிவானி, இங்க இருக்கிற டேட்டாவை கொஞ்சம் கூட அங்கே எக்ஸ்பிளைன் பண்றாங்க டீட்டெயில்டா, வேற எதுவும் இல்லை. டேப்லர் காலமா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ நான் GSTR1 1Aல என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 2 விதமா இருக்குக்கண்ணா, இன்ட்ராஸ்டேட் சப்ளைக்கு ஒன்று, இன்ட்ரஸ்டேட் சப்ளைக்கு ஒன்று, சரியா? இப்போ ரிஜிஸ்டர்ட் பர்சன் அவங்களோட இன்ட்ராஸ்டேட் எல்லாத்தையும் கொடுத்துடணும். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் வந்து அவங்களோட ஃபுல் கன்சாலிடேட்டட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துடணும். அதே மாதிரி இன்வாய்ஸ் டீடைல்ஸ், இன்ட்ரஸ்டேட் சப்ளைஸ் வித் இன்வாய்ஸ் வேல்யூ மோர் than rupee 1 lakh made to the unregistered person. எடுத்துக்கோ, இன்ட்ரஸ்டேட் சப்ளைஸ் வித் இன்வாய்ஸ் வேல்யூ மோர் than 1 lakh made to the unregistered person. ஓகேவா செல்லம்மா? ஏய் செல்லம், ஒரு நிமிஷம் இருடா, எங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. Okay. Consolidated details of all intrastate supplies made to unregistered person for each state-wise intrastate supplies with invoice value up to செல்லம்மா இது வந்து more than 1 lakh,
இங்க வந்து interstate supplies with invoice up to 1 lakh made to unregistered person for each rate of tax. ரெண்டுமே ஒண்ணுதான்டா. இது invoice details, இது invoice detailsக்கும் consolidated detailsக்கும் என்னன்னா, invoice detailsன்றது அது மட்டும் இருக்கும். consolidated detailsனா invoice details தவிர நிறைய விஷயங்கள் இருக்கும். intrastate supplies ஓடது unregistered personக்கு எவ்வளவு பண்ணோம், அப்புறம் அதே மாதிரி ஸ்டேட் வைஸ் இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் என்னெல்லாம் பண்ணோம். அதாவது நான் வந்து தமிழ்நாடு டீல் பண்றேன், நான் வந்து ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர் எல்லாவோடது நான் டீல் பண்றேன். எல்லாத்தோட டீட்டெயிலோடத வித் இன்வாய்ஸ் வேல்யூ அப் டு 1 lakh. இது மோர் தென் 1 lakh செல்லம், இது அப் டு 1 lakh. இன்வாய்ஸ் டீடைல்ஸ் 1 lakh ஃபர்ஸ்ட், மோர் தென் 1 lakhன்றது சிக்னிஃபிகண்ட். இது ஆன்சிலரி. இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கம்ல பேசிக் ஆக்டிவிட்டி சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டின்னு ஒன்று பார்த்தோம்ல. பேசிக்ன்றது அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஷுட் பி இன் இந்தியான்றது பிரைமரி கிரைட்டீரியா. அந்த மாதிரி பிரைமரி கிரைட்டீரியா இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸ் இருக்கணும். சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டிலாம் அது வந்து டில்லிங் பண்ணியிருக்கணும், ட்ரில்லிங் அந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டியும் மெயின் ஆக்டிவிட்டியை கிளப் ஆனால் தான் அது மூலமாக வர இன்கம் அக்ரிகல்ச்சர் இன்கம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஜிஎஸ்டிஆர் ஒன்லயோ 1A ஃபர்ஸ்ட் பிரைமரி இன்வாய்ஸ் டீடைல்ஸ் ஆஃப் எல்லாமே கொடுத்துடணும் கதை கதையா. அதுக்கப்புறம் 1 lakhக்கு உள்ள நீ என்னெல்லாம் பண்ணிருக்க. சில இடத்துல 1 lakhக்கு மேல டிரான்சாக்ஷன் பண்ணிருப்படா. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத் எல்லாம் 1 lakhக்கு மேல பண்ணிருப்ப, இன்வாய்ஸ் அமைச்சிருப்ப. 1 lakh கீழே பண்ணிருப்ப பாத்தியா, அதோட ஸ்டேட் வைஸ் டீடைல்ஸ் என்னன்றதையும் கொடுக்கணும். அதை தவிர டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, வாட் எவர் இஸ் இஷ்யூட் ஃபார் தி இன்வாய்சஸ் இஷ்யூட் டியூரிங் த மந்த் ஃபார் இஷ்யூ இன்வாய்சஸ், ஏற்கனவே இன்வாய்சஸ் இஷ்யூ பண்ணிக்கிறதுக்கு இப்போதான் டெபிட் நோட் வந்திருக்கா, இப்போதான் கிரெடிட் நோட் வந்திருக்கான்றதையும் டீடைல்ஸ் சொல்லணும். புரியுதா? சூப்பர். ஐஎஃப்எஃப்ல என்னெல்லாம் கொடுக்கணும்? ஐஎஃப்எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன? ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. வெரி குட். கியூஆர்எம்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன? எம்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன? குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ், மந்த்லி பேமெண்ட். சொல்லுங்க 3 டைம்ஸ். புரியுதாடா? குட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா the details of outward supplies of goods or services or both furnished using IFF should include the following. அதே மாதிரி கண்ணா, intrastate intrastate-ஓட invoice details, அப்புறம் debit and credit notes if anything issued during the month for which invoices issued. அதே தான் அங்க வந்து அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட் மட்டும் செகண்ட் பாயிண்ட் கிடையாது. இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங்னாலே என்ன? இன்வாய்ஸ் டீடைல்ஸை கொடுக்கறது. இன்வாய்ஸ் டீடைல்ஸ் கொடுக்கறதுன்றது போது அதுல கண்டிப்பா ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. அதுதான் அதுலேருந்து வரதானே டெபிட் நோட்ஸ். ஸோ இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங்னாலே என்ன ஞாபகம் வரணும்? இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் அண்ட் இன்ட்ராஸ்டேட். அதே மாதிரி டெபிட் அண்ட் கிரெடிட் நோட்ஸ் இஃப் எனி இஷ்யூட் இன் த மந்த் ஃபார் விச் இன்வாய்ஸஸ் இஷ்யூட் ப்ரீவியஸ்லி. ஓகேவா? பக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபர்னிஷிங் GSTR1 ஆர் IF. எப்போ வந்து GSTR1 IFFும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபார்ம் GSTR3B அவன் ப்ரெசீடிங் மந்த்க்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ப்ரெசீடிங் மந்த்னா என்னடா? சக்சஸிவ் மந்த்னா? சக்சீடிங் மந்த்னா அடுத்த மந்த். கரண்ட் மந்த்னா ஜூலை. ஸோ ஜூலையோட சக்சீடிங் மந்த் ஆகஸ்ட், ஜூலையோட ப்ரீவியஸ் மந்த் வந்து ஜூன். புரியுறதா? ஸோ இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி நல்லா பார்த்துக்கோங்க செல்லம். எப்பெல்லாம் வந்து GSTR3B இல்லையோ, ஒரே ஒரே நிமிஷம் செல்லம், GSTR3B கொடுக்கலன்னு வச்சுக்கோ செல்லம், நம்ம வந்து GSTR1ல அப்டேட் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி கண்டிப்பா ஒரு குவார்ட்டருக்கும் ரிட்டர்ன் கண்டிப்பா ஃபைல் பண்ணணும்டா. ஒருவேளை நான் ஒரு குவார்ட்டருக்கும் ஃபைல் பண்ண மறந்துட்டேன், ஓகே, மிஸ் பண்ணிட்டேன், இல்ல இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டிலையும் நான் வந்து பண்ணல, அதையும் அவைல் பண்ணல, இதையும் அவைல் பண்ணலாம், GSTR3B என்னால பண்ண முடியாது.
ஜிஎஸ்டிஆர் ஒன்னும் ஐஎஃப்எஃப் தான்டா கண்ட்ரோல் செக் ஃபர்ஸ்ட் பிள்ளையாச்சுழி மாதிரி. உனக்கு எந்த காட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? முருகர் ரொம்ப பிடிக்குமா? இப்ப முருகர் வந்து எப்படி சொல்றது, முருகருக்கு வந்து சிவன் பார்வதி ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, சிவன்ன்றது வந்து ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் ஒன்னு, பார்வதின்றவங்க இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா முருகர், இவர் எப்பவுமே அவங்க ரெண்டு பேரையும் வணங்கிட்டு முருகரை வணங்கணும். அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா முருகர் நம்மளுக்கு கொடுக்குற பவர் கம்மியாயிடும். ஸோ அதே மாதிரி தான் ஜிஎஸ்டிஆர் ஒன்னும் ஆர் ஐஎஃப்எஃப் ரெண்டுமே நான் கொடுக்கலன்னா ஜிஎஸ்டிஆர் 3B பண்ண முடியாது. புரியுதாடா? அதே மாதிரி ரிஜிஸ்டர்ட் பர்சன் டு ஹூம் அன் இன்டிமேஷன் ஹஸ் பீன் இஷ்யூட் ஆன் த காமன் போர்ட்டல். ஒரு இன்டிமேஷன் காமன் போர்ட்டலில் வந்திருக்கான்ற ரூல் 88C அவங்க வந்து கண்டிப்பா ஜிஎஸ்டிஆர் ஒன்னை வந்து ஃபைல் பண்ண முடியாது. அண்டர் ரூல் 88C ரிஜிஸ்டர்ட் பர்சன் இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்கடா காமன் போர்ட்டல்ல, டு ஹூம் அன் இன்டிமேஷன் ஹஸ் பீன் கிவன். அந்த இன்டிமேஷனுக்கு அவங்க ப்ராப்பராக வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்கன்னா ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் ஒன்னை அவங்களால அவங்க பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் ஒன்னுக்கு என்ன கண்டிஷனோ அதே தான் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டிக்கும். புரியுதா? அதாவது அந்த இன்டிமேஷனுக்கான ஜஸ்டிஃபிகேஷனா இந்த ரிஜிஸ்டர்ட் பர்சன் கொடுக்கணும். ஆமா நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் இதுக்கு வந்து ப்ராப்பரா பண்றேன், ஆமா நான் டாக்ஸ் கம்மிப்பா பே பண்ணிட்டேன், நான் பே பண்ணிடுறேன், ஆமா இந்த விஷயத்தினால தான் நான் இது பண்ணிட்டேன், அதனால இந்த ஜஸ்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு யூ ஷுட் கம் அப் வித் அ ப்ராப்பர் ஃபர்னிஷ்டு ரிப்ளை ஃபார் த இன்டிமேஷன் வாட் எவர் ஹஸ் பீன் அப்லோடட் ஆன் த காமன் போர்ட்டல் அண்டர் ரூல் 88C in respect of a tax period. In spite of that, he is not supposed to furnish the details in form GSTR1 or invoice furnishing facility. புரியுதாடா? அதே மாதிரி கிளாஸ் சப்போஸ் அவர் வந்து ஒரு தவணை எடுத்துட்டு இருக்காரா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்ற ஒரு கிரெடிட் எடுத்துட்டு இருக்காரு. he has either paid the amount equal to the excess input tax credit. see அவர் வந்து இன்டிமேஷன்ல வந்து என்ன கொடுப்பாங்க தெரியுமா, நீ தவணையை வந்து தப்பா யூட்டிலைஸ் பண்ணிட்ட இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை, இல்ல நீ வந்து தவணையை வந்து ஜாஸ்தியா எடுத்துட்ட, அந்த மாதிரி தான் இன்டிமேஷன்ல போடுவாங்க. அப்போ இந்த இன்டிமேஷனுக்கு அவன் வந்து ப்ராப்பரான கரெக்டிவ் ஆக்ஷன், அதாவது ஒன்று பே பண்ணிடணும், இல்லையா அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுக்கான எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குடா, அதை ப்ராப்பராக இவன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அந்த எலிஜிபிலிட்டியா. இப்போ நம்ம சிடபிள்யூக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, 12th முடிக்கணும், கரெக்டா? சிடபிள்யூ ஃபவுண்டேஷன் பண்ணணும்னா 12th முடிக்கணும், இல்லை இன்டர் பண்ணணும்னா பிகாம் முடிஞ்சிருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணிக்கணும். இப்போ நான் அதை வந்து த்ரூ பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், அவன் என்ன பண்ணுவான், எனக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் மூலமாக இருந்த எல்லா அட்வான்டேஜையும் ரிவோக் பண்ணிடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்லியிருந்தானோ அதுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டு, இதை பாருங்கப்பா நான் ஆக்ஷன் எடுத்துட்டேன்னு சொன்னதான் தான் ஜிஎஸ்டிஆர் ஒன்னையோ இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி ப்ராசஸே போக முடியும். புரியுதாடா? அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோ செல்லம், டீடைல்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட், அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் சோ அண்ட் சோ, பிரான்ச்சு, இந்த இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரூல் 10A கொடுக்கலன்னா அவனால ஜிஎஸ்டிஆர் ஒன்னும் பண்ண முடியாது, இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியும் பண்ண முடியாது. புரியுதா? இந்த 5மே புரியுதாடா? ஃபர்ஸ்ட் நான் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவன் வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன்லியோ ஜிஎஸ்டிஆர் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி பண்ணலையோ ஜிஎஸ்டிஆர் 3B பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு குவார்ட்டருக்கும் அவன் சப்போஸ் டு ஆக்சுவலி டூ த ப்ராப்பர் ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் ப்ராப்பராக மந்த்லி ஜிஎஸ்டிஆர் ஒன்னோ இல்லை ஃபர்ஸ்ட் 2 மாதம் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி த்ரூ பண்ணலன்னா ஜிஎஸ்டிஆர் 3B பண்ண முடியாது. இப்போ அவனுக்கு ஒரு இன்டிமேஷன் போட்டிருக்காங்க, இதை பார்ப்பா நீ உன்னோட இதெல்லாம் இது பண்ணினா ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் இது பண்ணினா லைக் வந்து செக் பண்ணினேன் உன்னோட ரிட்டர்ன்ஸை, ஸோ அண்ட் ஸோ இதுவாக இருக்கு, நீ பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கோன்னு சொல்கிற வரைக்கும் அவன் ஜிஎஸ்டிஆர் ஒன்னும் ஜிஎஸ்டிஆர் 3Bயோ பண்ண முடியாது. சாரி ஜிஎஸ்டிஆர் ஒன்னே பண்ண முடியாதுக்கண்ணா, அப்புறம் தான் 3B. ஒன்று இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி தான் 3Bக்கே போக முடியும். நான் ராமேஸ்வரம் கடலுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரம் ஸ்டேஷன் போனால் தானே போக முடியும்,
நான் மதுரையிலேருந்தே போனோம்னா ஸோ 4வது பாயிண்ட்ரா, ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஃபார் whom an intimation has been issued. அதே தாங்கண்ணா. நான் அந்த இதுக்கு வந்து எய்தர் நான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கான எலிஜிபிலிட்டி இல்லை, நான் ஆனால் எடுத்துட்டேன். இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டியே ஜாஸ்தியாக எடுத்துட்டேன். ஒரு இன்டிமேஷன் கொடுத்து நான் ரிப்ளை பண்ணலை, அவங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட்கான கரெக்டிவ் ஆக்ஷனையும் நான் எடுக்கல, இந்த 4 விஷயமே பண்ணலைன்னா GSTR1 பண்ண முடியாது. பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கலன்னா எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. அவ்வளோதான்டா சொல்லுமோ. இப்போ ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ்ன்றது எஸ்எம்எஸ் தான் சொல்றாங்க. நில் ரிட்டன் நில்றா மொத்தமாவே. நான் இந்த மாசம் சேலே பண்ணல செல்லம். அப்பவும் நீங்க வந்து இப்ப நம்ம ஒண்ணுமே இல்லைனாலும் நில் ரிட்டர்ன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா டாக்ஸ், அந்த மாதிரி நில் டீடைல்ஸ். இது வரைக்கும் தரவா படிக்கிறீங்களாடா செக்ஷன்? இது வந்து இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் கொஸ்டின் கண்ணா. இந்த ஃபுல் பேஜ் இருக்குல்ல, இந்த இது 7 மார்க்ஸ்ல வரும். ஓகேவா? இல்லைன்னா இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா அப்படியே செக்ஷன் 37 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. அதெல்லாம் படிச்சுட்டு வந்துடுறீங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா படிச்சிருங்கடா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், படிச்சிருங்க கஷ்டப்பட்டு. ஒண்ணு இது 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க, இல்ல அது 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க. இந்த கம்யூனிகேஷன் ஆஃப் டீடைல்ஸ் ஆஃப் இன்புட் சப்ளைஸ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து நான் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்றது என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். இனிமே நீங்க படிக்க போற ஒவ்வொன்றும் இப்போ செக்ஷன் 37க்கு ஒரு ஹெட்டிங் படிச்சீங்கல்ல, அதாவது வந்து எதுக்கு வந்து இது எந்த டைம் லிமிட்குள்ள பண்ணணும், எந்த டைம் லிமிட்குள்ள வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அது மாதிரி எல்லாமே செக் பண்ணணும். செக் அந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு போட்டு வரும். ஓகேவா? அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, நம்ம நார்தர்ன் ஸ்டேட்ஸ் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு எப்பவுமே ஒரு நம்பர் ஞாபகம் இருக்காடா? 22nd ஆஃப் டே ஆஃப் தி சக்சீகண்ட் மந்த். சார், நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கும் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கும் 24th டே. சதர்ன் ஸ்டேட்டுக்கும் சதர்ன் சதர்ன் ஸ்டேட்டுக்கும் ஒரே ஒரே நிமிஷம் சிவானி. நீங்கள் கொடுத்துருங்கப்பா. நான் வந்து கொடுக்குறேன். சதர்ன் ஸ்டேட்டுக்கும் வெஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கும் 22nd டே ஆஃப் த மந்த் சக்சீடிங் சச் குவார்டர். அவ்வளோதான். ஓகேவா? இது இது ஃபுல்லாக படிச்சிருங்க சிவானி. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பைஹெட்லாம் படாதீங்க. சதர்ன் ஸ்டேட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்தியா மேப்பு. வெஸ்டர்ன் ஸ்டேட் இமேஜின் பண்ணிக்கோங்க, 22nd. நார்த்தன் ஸ்டேட்டும் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டும் 24th. அவ்வளோதான். இது மட்டும். இது தரவா செக்ஷன் 37 நான் திருப்பியும் ரீகேப் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு வாட்டி ரீகேப் பண்ணலாம் 10 மினிட்ஸ், அப்புறம் நான் டீட்டெயில் ஆரம்பிக்கிறேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீடிங்லாம் ஒரே மாதிரிடா. இந்த ஸ்ட்ரெச் காம்போசிஷன் ஸ்கீம் தான் சொன்னேன் இல்லடா. 1.5 lakhsக்கு சப்ளை ஆஃப் கூட்ஸ் பண்ணாலோ 50 lakhsக்கு சர்வீசஸ் பண்ணாலோ அவங்கெல்லாம் காம்போசிஷன் ஸ்கீம்ல வருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. 1.5 lakhsக்கு சப்ளை ஆஃப் கூட்ஸ் பண்ணினாலோ, இப்போ அண்ணா வந்து 1.5 lakhsக்கு குள்ள சப்ளை ஆஃப் கூட்ஸ் பண்ணா அண்ணா வில் கம் அண்டர் காம்போசிஷன் ஸ்கீம். அண்ணா வந்து 50 lakhsக்கு மேல ஏதாவது சர்வீசஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், கொரியர் சர்வீசஸ் அந்த மாதிரி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி தனியா ஒரு ஹெட்டிங் இருக்கு, அதுல பண்றாங்க அப்படின்னா 50 lakhsக்கு வரைக்கும் அண்ணா வில் கம் அண்டர் காம்போசிஷன் ஸ்கீம். காம்போசிஷன் ஸ்கீம்ல அவங்க வந்தாங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்கு கண்ணா.
இனிமே நம்ம இந்த QRMP ஸ்கீம் வந்து அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்றது இதான். ஆனா நம்ம நடுவுல எல்லாம் கவர் பண்ணலாம். என்ன QRMP ஸ்கீம் யாரெல்லாம் ஓகேவா? ஒன்னா பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு தரேன்டா. அதை படிச்சீங்கன்னா போதும். சரியா? ஐடிசியோட இன்ட்ரடக்ஷன் எடுத்துடுறேன்டா. ஐடிசினா இப்ப என்ன எடுக்கிறேன் அப்பதான் அந்த ஐடிசிக்கு உங்களுக்கு ஐடிசினா என்ன இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எழுதிக்கோங்கண்ணா. 5 மினிட்ஸ்ல சாப்பாடு. ஒரு நிமிஷம். இது என்னடா ஐடிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஓகே. இப்போ இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா என்னன்னா ஒரு இப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஸ்விக்கிலாம் இருக்காடா? ஸ்விக்கி போடும்போது சம்டைம்ஸ் அது கூப்பன் கோடா என்னமோ காமிக்குமே. அப்ளை திஸ் கூப்பன் கோட் அந்த மாதிரிலாம் காமிக்கிறதா? அந்த மாதிரி நம்ம டாக்ஸ் பே பண்ணும்போது நம்மளுக்கு சில தவணைகள்லாம் கொடுப்பாங்க. இன்புட் டாக்ஸ் கிரெடிட். அதாவது என்ன சொன்னோம்னா என்ன பாயிண்ட்ஸ் இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பெட்ரோல் பங்க்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நம்மளோட டாக்ஸ்ல ஐடிசின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. 3 இருக்குக்கண்ணா. ஐஜிஎஸ்டினா என்ன? இன்டகிரேட்டட் கூட்ஸ் சர்வீசஸ் டாக்ஸ். சிஜிஸ்னா சென்ட்ரல் கூட்ஸ் சர்வீஸ் டாக்ஸ். இது எழுதிக்கோங்களேங்கண்ணா. ஐஜிஎஸ்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டகிரேட் கூட்ஸ். சிஜிஎஸ்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஸ்ஜிஎஸ்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூடிஜிஎஸ்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பார்த்துக்கோ. இது எழுதிக்கோங்கக்கண்ணா. யூடினா யூனியன் டெரிட்டரி, எஸ்ஜினா ஸ்டேட் கவர்மெண்ட், சிஜினா சென்ட்ரல் கவர்மெண்ட். உங்களுக்கு வச்சிருக்கா? சும்மா சந்தன் ஏதாவது பிங்க் பண்ணாரா? ரமேஷ் கிட்ட வேணா கேட்டு பாக்குறீங்களா? அப்படியா? 4 கண்ணா. ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி 4 எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா ஷிவானி? வெரி குட். ஃபர்ஸ்ட் பாருங்க கண்ணா, ஐஜிஎஸ்டி இருக்குல்ல. ஐஜிஎஸ்டில இப்ப 10,000 ரூபாய் கிரெடிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்ணா. நீங்க வந்து 7,000 ரூபாய் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணணும். 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. கிரெடிட் பாயிண்ட்ஸ் 10,000 ரூபாய் இருக்குடா. ஆனா நீங்க டாக்ஸ் வந்து உங்க கையை விட்டு போய்வது 7,000 ரூபாய். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 10,000 ரூபாயில இருக்கிற கிரெடிட்டை இந்த டாக்ஸ் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் என்னோட டாக்ஸ் பேமெண்ட் என்ன ஆயிடும்? 3,000 ரூபாய் தான் இருக்கும். கரெக்டா? இப்போ நான் ஐஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி 3 இருக்கும். அதுக்கு பேமெண்ட் வந்து 2,000 ரூபாய், எஸ்ஜிஎஸ்டிக்கு 4,000 ரூபாய், யூடிஜிஎஸ்டிக்கு 5,000 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல மிச்சம் ஏதாவது கிரெடிட் இருந்ததுன்னா இங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புரியுதா?
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? ஓகே. அடுத்த பாயிண்ட் சிஜிஎஸ்டி சென்ட்ரல் குட் சர்வீஸ் டாக்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு கிரெடிட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதை நீங்க சிஜிஎஸ்டி பேமெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு ரிமைனிங்கை வந்து ஐஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது புரியுறதா? ஆனா இங்க ரிமைனிங் கிரெடிட் இருந்ததுன்னா எஸ்ஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்க கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சிஜிஎஸ்டி, அடுத்தது ப்ரையாரிட்டி ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி கிரெடிட்க்கு. அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டி கிரெடிட்டுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்ஜிஎஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும், அடுத்தது ஐஜிஎஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். யூடிஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்க கூடாது, சிஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து சிக்யூ ஏதாவது ஒண்ணு வரும்டா. எம்சிக்யூல ஒண்ணு இது கேட்பான், இல்ல இது கேட்பான், இது கேட்பான். இது தரவா படிச்சிருங்க. இதை வச்சு ஒரு 7 மார்க்ஸ் சம் வரும் ஷிவானி. ஐடிசி மெயின் பாயிண்ட்ஸ்னு போடுறேன். ஸோ இன்னைக்கு படிக்கும்போது இதையும் சேர்த்து படிச்சிருங்க. சின்ன நோட்ல இதை காப்பி பண்ணிருங்கண்ணா. இது கண்டிஷன். இதுல வந்து ஒரு 10 சம் இருக்குடா. ஓகேவா? ஐடிசி பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவான். ஐடிசி ஐஜி ஐடிசியோட ஐஜிஎஸ்டி கிரெடிட் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்க ஹவு டு யூ ஆஃப்செட்ன்றது தான் உங்களோட கொஸ்டின். 7 மார்க்ஸ் கொஸ்டின். ஓகேவா? இன்னைக்கு புரிஞ்சுதா? இன்னைக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? செக்ஷன் 37 நல்லா கரைச்சி குடிக்கிறீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நாங்க இப்போ வந்து இப்போ நீங்க தியரியா படிக்கிறீங்களா 37? அதை நான் இப்போ சம்மா போடுறேன் ஃபைனல். இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து ஏன் நான் இன்ச் பை இன்ச் எடுக்கிறேன்னா ரீசன் என்னன்னா அப்படியே இதோட அப்படியே 50% ஃபைனலுக்கு வருது. அதனால தான் இப்போ இது ஃபுல்லா முடிச்சிடுறீங்களா? நீங்களே கொஞ்சம் ஒரு ஒரு கீ பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்கடா, இல்ல குவில் பாட் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ண சொல்லுங்க குவில் பாட். ஒரு நிமிஷம் இதில் காப்பி பண்ணிடுறேன். கடைசியா இருக்கும்போது இந்த ஃபைல் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். நான் ஒரு காமன் டிரைவ் ஒன்று இது பண்ணி போட்டா டெய்லி பேசிஸ்ல நான் அனுப்பவே வேணாம், நீங்களே போய் பார்த்துக்கலாம். நான் ட்ரை பண்றேன் இந்த வீக்கெண்ட் உட்காந்து முடிச்சுட்டு. நில் ரிட்டர்ன்ஸ் பாயிண்ட் சொன்னேன் இல்லடா, அது எம்சிக்யூக்கு இம்பார்ட்டன்ட். நில் return, நல்லா தரவா படிச்சிருங்க சிவானி. குட்டியா தான் எடுத்திருக்கேன்டா, 3 பேஜ் தான் இருக்கும் இன்னைக்கு. பிளஸ் இந்த ஐடிசி மெயின் பாயிண்ட்ஸ். இதுல ஒரு 7-8 சம் இருக்கு, அது ஒரு 7 மார்க்ல வரும். ஆனா ஈஸி சிவானி, அது கஷ்டம்லாம் கிடையாதுடா. இப்போ கையில நீங்க 10 ரூபாய் வச்சிருக்கீங்க, 7 ரூபாய் ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணணும்னா அப்ப 10 ரூபாயில இருக்கிற அந்த இதை யூஸ் பண்ணி 7 ரூபாய் பேமெண்ட் பண்ணி 3 ரூபாய் கையில இருக்குமா? அந்த 3 ரூபாயை வச்சு நீங்க ஏதோ சிஜிஎஸ்டி பே பண்ணலாம், எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டி பே பண்ணலாம் ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். ஆனா சிஜிஎஸ்டி கிரெடிட்டா சிஜிஎஸ்டி பேமெண்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம், அடுத்தது ஐஜிஎஸ்டி பேமெண்ட் தான் யூஸ் பண்ணோம். எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டியோட இதை வந்து எஸ்ஜிஎஸ்டி பேமெண்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம், ரிமைனிங் வந்து ஐஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணோம். அவ்வளோதான்டா, நீ கிளாஸ் முடிஞ்சு போச்சு. நான் இதெல்லாம் அமுச்சு விட்டுறேன்டா உனக்கு.